இன்னொரு விசில் கம்மியாகவே விட்டுருக்கலாம். பிஞ்சு கோழி போல். ரெண்டு கறி பண்ண போகிறோம். அதுக்காக கறியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அந்த கிள்ளி போட்ட மிளகான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, அது செய்ய போகிறோம். இது வந்து அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இன்னும் கொடுக்கல. நாகப்பழ சீசன் வந்துருச்சு. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் நாகப்பழம் வந்துட்டான்னு சொல்லுங்கள். செம்மையும் இருக்குது. இது ஏதோ ஆந்திரா பழம்ன்றாங்க. எங்கள் ஊரில் வந்து இது அரை கிலோ 100 ரூபா. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள். வச்சுருக்கோம் கறி குழம்புக்கு இஞ்சி வெட்டியாச்சு, குழம்புக்கு சின்ன வெங்காயம் வெட்டியாச்சு. இஞ்சி வந்து வரேன். தேங்காய் வெட்டியாச்சு. ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு. இங்கே சாதமும் ஒலை வச்சாச்சு. தனியாக வேக வைக்கிறேன். சிக்கன் இங்கே வேக வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழியில் வேக லேட் ஆகும். அதனால கொஞ்சம் வேக வைக்கிறாங்க. வேக வைக்கும் போதே அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. வேற என்ன ஹாய் சொல்லு. எல்லா பூண்டையும் எடுத்து அரைக்கிறதுக்காக போடுறோம். இது எல்லாத்தையும் குழம்புல போட மாட்டாங்க, கொஞ்சோண்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறாங்க. தக்காளி பச்சை மிளகா கேட்டிருக்காங்க, கொண்டு போய் கொடுப்போம். தக்காளி பத்தாது, அப்பா தத்த விடு. வேலையில் லீவில் இருந்தாலே சில்லற வேலையாக விடும். என்ன பண்ண? என்னென்ன போட்டிருக்கீங்க? தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விடணுமா? சூப்பு நாங்கள் அதிலே எடுத்துக்க போகிறோம். அதிலே தான். இதிலே இஞ்சி பூண்டு ஜீரகம், அப்புறம் மிளகு, சோம்பு நாங்கள் இதிலே போட்டு அரைச்சிடுவோம். எப்பயுமே கறி குழம்புக்கு இந்த மாதிரி அரைப்போம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டா ஒரு 1 வீக்கு வரும். போட்டு அரைச்சி அப்படி கொஞ்சோண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு எத்தனை விசில்? 3 விசில் மட்டும் வச்சா போதும். இல்லை ரொம்ப குழன்னு ஆகிடும். சூப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. உருளைக்கிழங்கு அறிங்கப்பா. இது போட்டாச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். சாதமும் கொதிச்சு கொண்டு இருக்கிறது. இந்த காய் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? புளிச்சக்காய். மீன் குழம்புக்கெலாம் மாங்காய்க்கு ஆல்டர்னேட்டிவாக போடுவாங்க. நல்லா புளிப்பாக இருக்கும். சாதம் வடிச்சாச்சு. ரசம் தாளிச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அந்த கேப்பில் தக்காளி வெங்காயம் எல்லாம் குழம்புக்காக வச்சாச்சு. இதில் தேங்காய் அரைச்சிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கு. தேங்காயிலுமே நாங்கள் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அரைப்பாங்க. அது ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும்.
மோஸ்ட்டாக சிக்கன் குழம்புக்கு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எங்கள் அம்மாவோட குழம்பையே நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளோ நாள் நான் செஞ்சு எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கையால் எங்களுக்கு சமைச்சு தராங்க. என்னது இது? குழம்புக்கா எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இதில் இன்னும் ரிலீஸ் ஆகல. மீன் டைம் நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணா பச்சை மிளகா வெட்டி போட்டு நல்லா வதக்க போகிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க? எத்தனை முன்னாடியே போட்டு வேலை கொடுக்கணும்ல. அதனால இது இப்போ கம்மியாக போட்டிருக்கீங்களா? இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போடுறோம். இது நல்லா பழைய வெந்து வர வரைக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறாங்க. ரசம் ரெடி ஆகிட்டு இன்னும் சாதமும் அங்கே வந்து வடிச்சாச்சு. வந்து வேக வச்ச கறியும் போட்டாங்க. வெளில போன கேப்ல ஓப்பன் பண்ணிட்டீங்களா? என்ன செய்யறா? யாரை வச்சுக்கிறேன்? வேக வச்ச கறியும் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். மிளகாத்தூள் போட வேண்டியது. தேங்க்யூ. இது என்ன ஹார்ட் ஷேப் ஐஸ்கிரீமா? சாப்பிட்றேன். மிளகாத்தூள் போடுறாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது. வேற எதுவும் கடையில் வாங்குறதுலாம் நம்ம போட மாட்டோம். ஆனால் நான் போடுவேன். செஞ்சேன். 3 ஸ்பூன் போட்டுருக்கீங்களா? இந்த பாப்பாங்களா? இல்லை, அவங்க தூக்கி போயிருங்க. சூப்பர் பாருங்க, செம்மையாக இருக்குது. எக்ஸ்ட்ராவா பெப்பர் மட்டும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். இன்னும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டா. இன்னும் நீங்கள் ஒரு விசில் கம்மியாகவே விட்டுருக்கலாம். ரொம்ப வெந்துருச்சு இல்லைம்மா? இன்னொரு விசில் கம்மியாகவே விட்டுருக்கலாம். பிஞ்சு கோழி போல். தேங்காய் சாந்தும் போட்டாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் தான் சூப் இருக்கு, அதனால நான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் தெரியாது. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு